ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல பெரிதாய் பார்க்கக்கூடியது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய கிரியை தான் நான் பலமாய் பார்க்கிறோம். பேதுருனுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தப்ப பேதுருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சுவிசேஷ புஸ்தகங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆனா அதே சமயம் அப்போஸ்தலர் நடபடிகளை பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு பேதுருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறதையும் நம்ம வாசிக்க முடியுது அப்போஸ்தலர் நடபடிகள். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல், இதுல முக்கியமாய் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நபர் அப்படின்னா முதல் இரத்த சாட்சி ஆகிய ஸ்தேவான். அல்லேலூயா. இந்த உபாச நாட்கள்ல நம்ம அதிகமாய் அப்போஸ்தலர் நடபடிகள், தானியேல் புஸ்தகத்தை தியானிக்கிற வேளையில ஒருபோதும் தேசத்துக்காக சுவிசேஷத்திற்காக என்னுடைய ஜீவனை முதல் இரத்த சாட்சியாய் கொடுத்த ஸ்தேவானை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். பாருங்க, அந்த நாட்கள்ல சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள்னா இவங்க யாருன்னா யூதர்கள், ஆனா கிரேக்க மொழி பேசக்கூடியவங்க. யூதர்கள் தான். அது என்னன்னா 300ஆவது நூற்றாண்டு ஏசப்பா வர்றதுக்கு ஒரு 200-300 ஆண்டுக்கு முன்பாக அலெக்சாண்டர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரேட் அலெக்சாண்டர். அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன வயதுல என்ன பண்ணிட்டாரு, பூமியின் எல்லா பகுதியிலையும் அரசாட்சி பண்ணி மறிச்சு போயிடுவாரு. போகும்போது எதையுமே எடுத்து போக மாட்டார். இவ்வளோ உலகம் ஃபுல்லா ஆதாயம் பண்ணாலும் நான் எதையும் கொண்டு போக முடியலன்னு சொல்லுவேன். அப்ப அந்த நாட்கள் என்னாச்சு, மொழி கிரேக்க மொழி அதிகமாய் பரவப்பட்டது. அப்ப பரவுனதுனால அதிகமான பேசுகிற பாஷையாக கிரேக்க பாஷை மாறினது. அதனால நீங்க புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா முழுசா எபிரேய மொழி கிடையாது, எழுதப்பட்டது கிரேக்க மொழியில. புதிய ஏற்பாடு முழுவதுமாக கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில வாசிக்க முடியும். ஆனா ஏசப்பா பேசினது அராமைக். ஏசப்பா பேசினது அராமைக் மொழி. அது 1-2 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல 1-2 இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். ஏசப்பா பேசினது அப்படியே போடப்பட்டது. சரி, இப்ப இந்த யூதர்கள், கிரேக்கம் பேசுகிறதான யூத ஜனங்கள் அதிகமாகி பெருகி இருக்கிறாங்க. இப்ப பந்தி விசாரிக்கு அங்க சில என்ன உண்டாகிறது, அங்க முறுமுறுப்புகள் ஏற்படுகிறது. உடனே 2ஆம் வசனத்துல கூட வாசிங்க. அப்ப சீஷர்கள் என்ன சொல்றாங்க, இந்த வேலைக்கு தனியா என்ன பண்ணணும், யாராவது ஒரு ஆள் தனியா நியமனம் பண்ணணும், 7 பேரை நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்காக அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அப்படி ஏற்படுத்தும் போது நீங்க 5ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழு ஒரு 7 பேரை சொல்றாங்க. அதுல யார் யாருன்னு பார்க்கும்போது தொடர்ந்து வாசிங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த 7 பேர் நம்ம பார்க்கிறோம். சரி, முதல்ல ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாய், ஒரு யூதனாய் இருந்ததான, ஒரு கிரேக்க யூதனாய் இருந்ததான ஸ்தேவான் ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாய் சீஷர்களுடைய பாரத்தை குறைப்பதற்காக, அவங்களுடைய பணி சுமையை குறைப்பதற்காக இங்க ஊழியத்துல வருகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவான் மேல அபரிதமாய் இறங்கினத நம்ம கண்கூடாய் வசனங்களின் மூலமாய் ஆதாரத்துடன் நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவான் மூலமாக என்னென்னலாம் செய்தார், என்னென்னலாம் விசேஷ விதமாய் அவர் மூலமாய் நடப்பித்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, 3ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, full of Holy Spirit. முதலாவது ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா. ஒரு பந்தி விசாரிப்புக்காரர் தான், ஆனா பாருங்க அவருக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியாவின் நிறைவு இருந்தது. அதேதான் 5ஆவது வசனமும் சொல்லுது. நீங்க அந்த 7 பேர்ல வேற யாருக்குமே முன்னாடி இந்த ஒரு வார்த்தை இருக்காது. ஆனால் ஸ்தேவானுக்கு மட்டும் பாருங்க விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். மற்ற 7 பேருக்கு வெறும் பேர் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஸ்தேவானுக்கு மட்டும் அந்த இன்ட்ரோடக்ஷனோட பரிசுத்த ஆவியினால நிரம்பினதான ஸ்தேவான். மத்த எல்லாம் பாருங்க, பிலிப்பு, மத்த எல்லா பேரையும் பாருங்க, வெறும் பேர்கள் மட்டும்தான். ஆனா ஸ்தேவானுக்கு மட்டும் அந்த விசேஷித்த வல்லமையை அவங்க எல்லாரும் பார்த்ததுனால அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனான ஸ்தேவான் முதலாவது பரிசுத்த ஆவியினால நிரம்பின ஒரு மனிதனாய் இருந்தார். அதனால பரிசுத்த ஆவியானவர் என்னென்னலாம் ஸ்தேவான் மூலமாய் கிரியை செய்தார்னா, முதலாவது காரியம், தேவ ஞானம் ஸ்தேவான் மூலமாக அபரிதமாய் செயல்பட்டது. நீங்க 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கும்போது பாருங்க, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து, வித் விஸ்டம், ஞானத்துல நிறைந்தவராய் இருந்தார் ஸ்தேவான். நீங்க 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஞானத்தினால அவர் பேசினதான வார்த்தைகள், அவர் பேசினதான சுவிசேஷத்திற்கு யாரால என்ன பண்ணவே முடியல, எதிர்த்து நிற்கவே முடியல, எதிர்த்து பேச முடியல, பேச முடியாமல் போயிடுச்சு, எந்த வார்த்தையும் பேச முடியல. நல்லா ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலமாய் பேசும்போது எப்பயுமே அதுக்கு எதிரான வாய்கள் எழும்பவே எழும்பாது. அல்லேலூயா. மனுஷிகமாய் பேசும்போது, மனுஷிகமாய் செயல்படும் போதுதான் நமக்கு விரோதமாய் வாய்கள் எழும்பும். அப்ப பாருங்க, தேவன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராய் இருந்ததுனால, அதாவது தேவன் பரிசுத்த ஆவியால ஸ்தேவானை நிரப்பினதுனால விசேஷித்த ஞானம் அவருக்கு இருந்தது. நீங்க 7ஆம் அதிகாரம் முழுவதும் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க 56ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது, ஸ்தேவான் தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியை கொடுத்த விசேஷித்த ஞானத்தினால அப்படியே பழைய ஏற்பாட்டின் காரியங்களை பிரசங்கம் பண்றதை நீங்க பார்க்க முடியும். வேத ஞானம் உடையவராய் இருந்தார். அல்லேலூயா. வேத ஞானத்துல சிறந்தவராய் இருந்தார். அடுத்து 2வது காரியம், முதலாவது காரியம் பரிசுத்த ஆவியானவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். அடுத்து பரிசுத்த ஆவியான் மூலமாக அளவில்லாத விசுவாசம், ஃபுல் ஆஃப் ஃபெய்த். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் போது, 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியானும் நிறைந்தவனாகிய, விசுவாசத்துல நிரம்பினதான ஒரு மனுஷனாய் இருந்தார் ஸ்தேவான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது இதெல்லாம், இந்த காரியங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். முதலாவது ஞானம் உண்டாகும். அதான் ஏசப்பாவே சொன்னார்ல, நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்ப போகிறேன், அவர் என்ன பண்ணுவார், உங்களை சகல சத்தியத்திலும் என்ன பண்ணுவார், உங்களை நடத்துவார். அதுதான் அந்த ஞானம், விசேஷித்த ஞானம். சகல சத்தியத்திலையும் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயே வரும்போது ஒரு விசேஷித்த ஞானம் உண்டாகும். ஸ்தேவானுக்குள்ள அது உண்டாச்சு. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கும் போது அளவில்லாத தேவனை பற்றி கொள்ளுகிற விசுவாசம் உண்டாகும். அல்லேலூயா. அதுதான் இங்க ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கணும். அவர் விசுவாசத்துல நிரம்பினவராய் காணப்பட்டார். ஃபுல் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துல நிரம்பின ஒரு மனுஷனாய் இருந்தார் ஸ்தேவான். மூன்றாவது காரியம் 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அந்த விசுவாசத்துல இந்த வசனத்தையும் சேர்த்துக்கொள்ளும், விசுவாசத்துல நிறைந்தவராய் பாருங்க. அடுத்து 3வது காரியம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினதுனால பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்துச்சு, மிராக்கிள் நடந்துச்சு. அப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது நம்ம போகிற இடங்கள்ல ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தான் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஆண்டவர் ஸ்தேவானின் மூலமாக, ஒரு பந்தி விசாரிப்பு செய்கிற ஒரு மனிதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் உடையவரா இருப்போமே அனில், பாருங்க, நம்ம எப்பயாவது ஜெபிக்கும் போது வியாதியில பட்டவங்க இல்லாட்டி பலவீனப்பட்டவங்க யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம பாருங்க, அது வசனமே தெளிவாய் சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் இருக்குமே ஆனில் நம்ம அதை கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம மூலமாய் அதை செய்வார். அல்லேலூயா.
அடுத்து நான்காவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானுக்கு கொடுத்த விசேஷித்த ஒரு காரியம் தைரியம், போல்ட்னஸ், ஒரு தைரியத்தை கொடுத்திருந்தார். ஏன்னா பாருங்க, இங்க சுற்றி இருந்த ஒரு எதிர்ப்பின் மத்தியில நீங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைய தைரியமாய் சொல்வதற்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான தைரியத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தையை சொல்வதற்கு தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. 1:8 அதானே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்க மேல இறங்கும் போது நீங்க பலன் அடைந்து, உங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும். பாருங்க, பல சூழ்நிலைகள்ல மனுஷிகமாய் பல நேரங்கள்ல தைரியத்தை இழந்த சூழ்நிலைகள்ல பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம நிற்போமே அனில், பரிசுத்த ஆவியானோட பலனோடு நம்ம நிற்போமே அனில், பரிசுத்த ஆவியானவர் தருகிறதான அந்த தைரியம், அந்த போல்ட்னஸ், தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு, தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அபரிதமாய் யார் மேல இறங்கியிருந்தார்? ஸ்தேவான் மேல இறங்கியிருந்தார். அல்லேலூயா. அடுத்த காரியம், இப்ப 4 காரியம் சொல்லியிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவான் மேல இறங்கின போது இந்த காரியங்கள்ல நடந்தது. அடுத்து 5வது காரியம், ஸ்தேவானுக்கு பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கின போது அவன் தரிசனங்களை கண்டான். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல கூட வாசிங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்க மேல உங்க மேல என் மேல இறங்கும் போது நம்ம தரிசனங்களை பார்ப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆளுக்கு ஆளு மனுஷீகமா என்ன பண்றாங்க, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்குற காரியம் அனைவருக்கும் அது தெளிவாய் தெரியும். பாருங்க, நம்ம மட்டும் இல்ல, சுற்றி இருக்கிற எல்லாரும் அதை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்க தொடர்ச்சியாய் நீங்க அந்த வசனத்துல கூட நீங்க பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் ஸ்தேவான் மூலமாய் அவர் பேசுகிறதான காரியங்களை தொடர்ச்சியாய் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த 5 காரியங்கள் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்தோம். ஸ்தேவானுடைய முடிவு நமக்கு எப்படின்னு தெரியும். என்ன பண்ணாங்க? கல்லால் அடிச்சு கொன்னாங்க. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏதோ சிறிய கற்கள்லாம் கிடையாது. ஏதோ நம்ம ரோட்ல கிடக்கிற சிறிய கல்லெல்லாம் எடுத்து அடிச்சாங்கன்னு கிடையாது. ஊருக்கு வெளியில கொண்டு போய், இப்ப என் உயரம் 6 அடினா என் உயரம் மாதிரி 2 மடங்கு 12 அடிக்குள்ள ஒரு பள்ளத்துக்குள்ள இறக்கிடுவாங்க. அந்த பள்ளத்துல இருந்து என்ன பண்ண முடியாது, வெளியில வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் சிறிய கற்கள் கிடையாது. நீங்க வாசித்து பாருங்க, 58ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் பாருங்க. இந்த ஒரு வார்த்தையை நீங்க பார்க்கணும். அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரத்தை கழற்றி, அந்த இடத்துல ரொம்ப முக்கியம், சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரத்தை ஏன் கழட்டணும்? என்ன சொல்லப்படுகிறது? என்ன சொல்லப்படுகிறது? அவங்க 2 கையினால பெரிய பெரிய பாறைகளை, பெரிய பெரிய கல்களை அப்படியே எடுத்து அந்த குழிக்குள்ள போடும்போது அவங்க எந்த விதத்திலையும் அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்க போட்டிருக்கதான வஸ்திரங்கள் எல்லாம் கனமான வஸ்திரங்களா இருக்கும். இல்லாட்டி அந்த நாட்கள்ல அங்கி மாதிரிதான் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, போட்டிருந்தாங்க. அதனால அதை கழட்டி வைத்து விட்டு ஒரு பணியை செய்வது போல, ஒரு வேலையை செய்யும் போது யார் அங்கியோடையோ வஸ்திரங்களோடய என்ன பண்ண மாட்டாங்க, வேலையை செய்ய மாட்டாங்க. ஒரு கடினமான வேலையை செய்யும் போது அப்ப அந்த பெரிய பெரிய பாறைகளை எடுத்து போடுவதற்கு முன்பாக தங்கள் வஸ்திரங்களை, இந்த சாட்சி யார் யாரெல்லாம் சாட்சியா இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அதுக்கு விரோதமாய் சாட்சி சொல்றாங்களோ அவங்க மாத்திரம்தான் இந்த காரியத்தை என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது என்ன உண்டாகும், வரிசையா அவங்க அந்த பாறைகளை போடும்போது சடுதியாய் அவங்களுடைய ஜீவன்
போய்விடும் என்று அந்த நாட்கள்ல வசனம் சொல்லப்படுகிறது. ஏசப்பா மேல இதே போல கல்லெறிஞ்சாங்க தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்துல கூட வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கற்களை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். திரும்ப 2வது தடவையும் நடக்குது. 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலையும் நடக்குது. 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, அப்போது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கற்களை என்ன பண்ணாங்க? எடுத்துக்கொண்டாங்க. அப்படி ஏசப்பா என்ன தப்பு செய்தார், இங்க ஸ்தேவான் என்ன தப்பு செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்துல லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சரி, இப்ப இது யார் சொன்ன வார்த்தைகள்? நியாயப்பிரமாணத்துல யார் சொன்ன வார்த்தைகள்? ஆண்டவர் சொன்னதான, பிதா சொன்னதான வார்த்தைகள். அப்ப பிதா சொன்ன வார்த்தைகளை இங்க யூதர்கள் செய்வது சரியா தவறா? பிதா தானே சொல்லி இருக்கிறாரு, தேவ தூஷணம் செய்தா என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சு கொள்ள வேண்டும். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தொடர்ச்சியாக ஸ்தேவானும் அதே காரியத்தை தான் சொல்றாரு. என்னன்னு பார்க்கும்போது, நீங்க 43ஆம் வசனத்துல இருந்து கூட வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 43ல இருந்து கூட வாசிங்க. பாருங்க, இங்க ஸ்தேவான் என்ன சொல்றாரு, நீங்க ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதான காரியங்களை, ஆண்டவர் உங்களை வழிபடக்கூடாதுன்னு சொன்னதான காரியங்களை நீங்க செய்ததுனால பாபிலோனுக்கு அடிமைகளாக, எதிரிகளாக என்ன பண்ணப்பட்டீங்க? இழுத்து போகப்பட்டீங்க. ஆனால் இப்ப தொடர்ந்து 45 கூட வாசிப்போம். இப்ப அங்க இருந்து நம்ம மீண்டு நம்ம என்ன பண்ணோம்? சாலமோன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணினார்? ஒரு தேவாலயத்தை கட்டினார். 48ல வாசிக்கும் போது, தொடர்ச்சியாய் வாசிங்க. இங்க ஸ்தேவான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இனி ஒருபோதும் ஆண்டவர் சபையில மாத்திரம் இருக்கிற தேவன் அல்ல, எருசலேம் தேவாலயத்துல மாத்திரம் இருக்கிற தேவன் அல்ல, உங்க ஒவ்வொருத்தருடைய இருதயங்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். குறிப்பிட்ட ஸ்தலத்துக்குள்ளாக, குறிப்பிட்ட ஆலயத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிற இடம் இல்ல, அவர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்கிறதான ஒரு வெளிச்சத்தை, ஒரு பழைய ஏற்பாட்டில இருந்து, அந்த பழைய பிரமாணத்துல இருந்து ஒரு புதிய பிரமாணத்தின் சுவிசேஷத்தை என்ன பண்றாரு? தைரியமா பிரசங்கிக்கிறார். இது என்ன பண்ண முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாய் வாசிக்கும் போது 50ஆம் வசனத்தை கூட வாசிங்க. பாருங்க, ஸ்தேவான் சொல்றாரு, ஏசப்பாவை மட்டும் நீங்க கொல்லல, முன்னாடி இருந்து தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் யாரை நீங்க சும்மா விட்டீங்க? அவருடைய வார்த்தைகள் யாரை நீங்க கேட்டீங்க? யாருடைய வார்த்தைகளை கேட்டீங்க? 51ஆம் வசனத்துல பார்க்கிறோம், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை, வணங்கா கழுத்துள்ளவர்களை, இருதயத்தினும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே அப்படின்னு சொல்றாரு. இதுல இவங்களுக்கு இருக்கிறதான முரணான காரியம் என்னன்னா, யூதர்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். பிறந்த உடனேயே சில நாட்களுக்கு பிறகு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஆனா இங்க ஸ்தேவான் என்ன சொல்றாரு? விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களா இருக்கிறீங்க. ஏன் இந்த வார்த்தைகளை சொல்லணும்னா, வெளிப்புறமான விருத்த சேதனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல. உங்க இருதயத்துக்குள்ள அந்த நுனித்தோல் என்ன பண்ணப்படணும்? அகற்றப்படணும். உங்க இருதயத்துக்குள்ளாகவும் உங்க செவிகளுக்குள்ளாகவும் நீங்க வைத்திருக்கிறதான இந்த தவறான எண்ணங்கள், தவறான காரியங்களை எவ்வளோ தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியும் நீங்க பேச்சை கேட்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்தார், அந்த உன்னதமானவர் வந்தார், அவரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கொலை செய்து விட்டீங்க என்று சொல்றார். அப்ப பாருங்க, உண்மையான சுவிசேஷத்தை தைரியமாய், இன்னும் சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவான் மேல இறங்கினால இந்த புதிய உடன்படிக்கையின் செய்திய, இந்த புதிய உடன்படிக்கையின் காரியத்தை பேதுரு கூட சரியா பேசல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்னாக தெளிவாய் பேசினது முதலாவது ஆரம்பித்து வைத்தது ஸ்தேவான். அல்லேலூயா. ஏன்னா பேதுருக்குள்ள கூட குழப்பங்கள் இருந்தது. பேதுருக்குள்ள கூட புறஜாதிகளை சேர்த்துக் கொள்கிறதான ஒரு மனப்பான்மை பேதுருக்குள்ள இல்லை. புறஜாதிகளை, யூதர்களை போல புறஜாதிகளை சேர்த்துக் கொள்கிற ஒரு மனப்பான்மை பேதுருக்குள்ள இல்லை. ஆனா முதலாவது
இப்ப நீங்களும் நானும் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கோங்க, நீங்களும் நானும் பிரஜாதியாகிய நம்மளும் ஆண்டவராகிய ராஜ்யத்துக்குள்ளாக வந்திருக்கோமே. ஆனால் இப்படிப்பட்ட முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவான் அவர் சுவிசேஷத்தின் மூலமாய் அவர் மரணத்தின் தருவாயில சொன்னதான வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தான் பாருங்க ஜீவனா இன்னைக்கும் இந்த மரணத்தின் மூலமா தான் யாரு தொடப்படுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் தொடப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா தான் இன்னும் இதே சுவிசேஷம் இன்னும் அதிகமாய் நிருபங்களை பிரசங்கிக்கப்படுகிறது, இன்னும் அதிகமாய் பேசுகிறார். ஆனா அதுக்கு ஆதி வித்திட்டவர் ஸ்தேவான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தொடர்ச்சியாய் கடைசியா நீங்க வாசிக்கும் போது 54 இருந்து கூட வாசிக்க பாருங்க. இந்த உண்மையான அந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் சிலுவையில செய்ததான காரியங்கள், அந்த புதிய உடன்படிக்கையின் காரியங்களை சொல்லும் போது 54 பார்க்கிறவங்களுக்கு ஒரு பற்கடிப்பு உண்டாச்சு. அவங்க மூர்க்கம் மட்டைந்து தங்கள் பல்ல கடித்து கொண்டாங்க. 57 பார்க்கும்போது தங்கள் காதுகள் எல்லாத்தையும் அடைத்து கொண்டு என்ன பண்ணாங்களாம்? ஒருமுனைப்பட்டு அவன் மேல பாய்ந்தாங்க. இன்னைக்கு உண்மையான சுவிசேஷத்தை, உண்மையான செய்தியை, உண்மையான ரட்சிப்பை, உண்மையான காரியங்களை சபைக்குள்ள சொல்லும் போது இப்படி உதாசீனப்படுத்துற கூட்டம் தான் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம காலங்கள் மாறினாலும் இப்படிப்பட்ட ஜனங்கள் மாறவே இல்லை. அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு இருந்த அந்த வழக்கத்தின்படி ஸ்தேவானை என்ன பண்ணாங்க? கற்களினால அடித்து முழுமையுமாக கொன்றாங்க. ஆனா பாருங்க, அது தேவனுடைய சித்தமா, தேவனுடைய நோக்கமா இருந்தது. ஏன்னா இந்த மரணத்தின் மூலமா தான் அங்க அடுத்ததாக சவுல் ரட்சிக்கப்படும். நீங்க தொடர்ச்சியாய் 59 இருந்து கூட வாசிங்களேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடைய வாழ்க்கைய இரத்த சாட்சியாக, முதல் இரத்த சாட்சியாக ஆதி சபையில பார்க்கிறோம். ஆதி சபையில முதல் இரத்த சாட்சியாக வேதத்துல கொடுக்கப்பட்டது ஸ்தேவான். அவர் செய்ததான பணிகள் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்க படிச்சு பார்க்கும்போது அவ்வளோ அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் அவ்வளோ தெளிவா பேசுகிறார். நமக்கு நேரம் இல்லை. நீங்க 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் ஆதி தகப்பனார் ஆபிரகாமை பத்தி தெளிவாய் பேசுகிறார், முற்பிதாக்களை பத்தி தெளிவாய் பேசுகிறார். 9ஆம் வசனத்துல இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் யோசேப்பை பற்றி, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசுகிறார். 17ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மோசேயை பற்றியும் அவங்க அந்த வனாந்திரத்துல இருந்த காரியங்களை பற்றி தெளிவாய் பேசுகிறார். 39 இருந்து 50 பார்க்கும் போது தேவனுடைய கூடாரத்தை பற்றியும், சபையை பற்றியும், ஆலயத்தை பற்றியும் தெளிவாய் பேசுகிறார். கடைசி 51 இருந்து 53 வரைக்கும் தீர்க்கதரிசிகளை பற்றியும், மேசியாகிய தேவனை பற்றியும் பேசுகிறார். இது எல்லாம் அவர் சொன்னது இந்த முழுக்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூத ஜனங்கள், இந்த பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள் யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களோ இவங்களை எல்லாரும் சந்திப்பதற்காகவே அவருடைய கடைசி வார்த்தைகள், கடைசி செய்தி இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமு, யோசேப்பு, முற்பிதாக்கள், மோசே, இது எல்லாமே அவங்களுடைய முற்பிதாக்களாய், யூதர்களுடைய முற்பிதாக்களாய் இருந்தாங்க. அவங்கள வைத்தே அந்த சத்தியத்தை தெளிவாய் ஸ்தேவான் சொன்னார். ஆனா அந்த ஜனங்கள் என்ன பண்ணல கடைசி வரைக்கும்? ஆனா கீழ்ப்படியல. ஆனா ஆண்டவருடைய தெய்வீக சித்தம் ஒன்று இருந்தது. 8ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவனை கொலை செய்வதற்கு சவுலும் என்ன பண்ணியிருந்தான்? சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேம் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அதாவது எந்த அளவுக்கு நான் இந்த சம்பவத்துக்கு பிறகு அதிகமான துன்பம், அதிகமான சேதங்கள். எப்படின்னா 2ஆம் வசனம் கூட வாசிங்களேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பயங்கரமான உபத்திரம், கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பயங்கரமான நிந்தை, எல்லாம் காவல்ல தூக்கி போடப்பட்டாங்க. யாருமே ஒன்னும் செய்ய முடியல. இது எங்க வரைக்கும் தொடருதுன்னா 11ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பாருங்க, ஸ்தேவானின் மூலமாய் ஒரு பெரிய உபத்திரம் உண்டாகுது. பயங்கரமான உபத்திரவத்துல என்ன ஆகுது? கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க. எல்லாம் ஒவ்வொரு பட்டணங்களுக்கு சிதறடிக்கப்படுறாங்க. இந்த சிதறடிப்பின் மூலமாக என்ன உண்டாகுது தெரியுமா? தொடர்ச்சியா நீங்க வாசித்து வரும்போது 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது தொடர்ச்சியா வாசிங்க.
அல்லேலூயா. ஸ்தேவானின் மூலமாக, அவன் மூலமாக வந்த உபத்திரவத்தின் மூலமாக ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. அந்த சிதறடிக்கப்பட்டவங்க சுவிசேஷம் ஸ்தேவானின் மூலமா அறிந்திருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, அந்தியோகியாவில ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவுல என்னாச்சு, ஒரு வருடத்துக்கு பிறகு அங்க பர்னபாவும் வருகிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் வருகிறாரு. முதலாக அங்க சீஷர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் வருகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆதி சபை முதலாவது கிறிஸ்துவர்கள் என்ற பெயர் எழும்புவதற்கு நீங்க ஸ்தேவானுடைய பங்கு ஒரு பெரிய பங்கா இருந்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரிக்கவில்லை. ஏன்னா இது ஆண்டவருடைய தெய்வீக திட்டம், ஆண்டவருடைய தெய்வீக நோக்கம். அவருடைய நேரம் வராம அவர் யாரையும் எடுத்துக்கொள்வது கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இதே சம்பவம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் நடக்குது. பவுலுக்கும் இதே போல என்ன பண்றாங்க, கல்லெறிந்து கொள்றாங்க. அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க. ஆனா அவர் அடுத்த நாள் திரும்பி எந்த சுவிசேஷத்துக்கு போக ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க 14ஆம் அதிகாரம் 19 நீங்க வாசிக்கலாம். அப்ப பாருங்க, வாசிக்க வேண்டாம். ஸ்தேவான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான காரியம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு பந்தி விசாரிப்புக்காரனின் மூலமாக ஆதி திருச்சபையை ஏசப்பாவுடைய உண்மையான அந்த புதிய உடன்படிக்கையின் காரியங்களை பரிசுத்த ஆவியின் துணை மூலமாக எழுப்பின ஒரு மனுஷன் ஸ்தேவான். அல்லேலூயா. தேவன் அவருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் அதே விசேஷித்த ஞானத்தை, யார் யார் மேலதான் ஆண்டவர் இறங்குறாரோ, பரிசுத்த ஆவி இறங்குறாரோ, அதே ஒரு விசேஷித்த ஞானம் உண்டாகும். அடுத்ததாக விசேஷித்த விசுவாசம், பரிசுத்த ஆவி இறங்குறதுனால விசேஷித்த விசுவாசம். அதுக்கப்புறம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு தைரியம் உண்டாச்சு, ஒரு பலன் உண்டாச்சு. அடுத்து தரிசனங்களை பார்த்தார் ஸ்தேவான், தரிசனங்களை பார்த்தார் பரிசுத்த ஆவியின் துணையோடு. அடுத்து பரிசுத்த ஆவியின் துணையோடு என்ன பண்ணாரு, சத்தியத்தை தெளிவாய் பேசினார். சத்தியத்தை, புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை அவர் தெளிவாய் பேசினார். அப்ப உங்க மேலே என் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது நம்ம பார்த்தோம், ஆதி சபை இந்த ஸ்தேவானின் உபத்திரவத்தினால கடைசியில் இந்த ஆதி திருச்சபை அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் எழும்புகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களுக்குள்ளேயும் எனக்கு ஒரு விசேஷித்த ஞானம் உண்டாகும், விசேஷித்த விசுவாசம் உண்டாகும், விசேஷித்த அற்புதங்கள் அடையாளம் உண்டாகும். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தைரியமாய் பேசுவதற்கு, தைரியமாய் ஆண்டவருடைய உண்மையான காரியங்கள், உண்மையான சத்தியங்களை, உண்மையான புதிய உடன்படிக்கையின் காரியங்களை தெளிவாய் சொல்வதற்கு உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போமா?